இதை ஒழுங்காக எடுத்து போடுறா அடிக்கடி, ஓகேவா? நீ தான் பார்த்துக்கணும், இதெல்லாம் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணுறா கார்த்தி, பின்னாடி உன்னோட வேலை இதெல்லாம் தான். ரொம்ப தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஏறும்போது மட்டும்தான் நல்லா காஞ்சிட்டு பின்னாடி ஜம்முன்னு இருக்கா. நல்லா தான்டா இருக்குது எனக்கு இப்போது. அண்ணங்கிட்ட கேளு, அவுட் சைட் எக்ஸிட் கிதுரே, எக்ஸிட் கிதுரே. ஹே கைஸ், திஸ் கார்த்திக் அண்ட் நாங்கள் இப்போ வந்து டெல்லியிலேருந்து எங்கள் ரூம்லேருந்து கிளம்பி இப்போ வந்து லடாக் பயணத்துக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து என்னோடய கண்ணன் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு, என்னோடய ஃப்ரெண்ட் தான். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து எங்களோட ஃப்ரெண்டு வந்து பிரவீன் சொல்லிட்டு இங்கே ஒருத்தருக்கார் டெல்லியில், அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நோக்கி ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரே பைக்கில் பில்லியன் ரைடெல்லாம் வச்சு லக்கேஜ்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேஜெட்ஸு, ஹெல்மெட்டு, அப்புறமா வந்து சேடில் பேக் இது எல்லாத்தையும் கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் என்னடா, சிலிகான் சிட்டியா? என்ன ரோட்டிலே எருமை மாடெலாம் இருக்குது. டெல்லி மெட்ரோ ட்ரெயின் வந்து ரைட்டில் இருக்குது மச்சான். 29 ஓகே. காற்றடிச்சிட்டு இருக்கோம் டெல்லியில். 101 ரூபா இருக்குது 1 லிட்டரு. ஓகே தான், கிளம்பலாம். தேங்க்ஸ் பையா. எதா அவனுக்கு எவ்வளோ பேர் காற்றடிக்கிறதுக்கு நிற்கிறானுங்க. இப்போ டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு டெல்லியை விட்டு போயிட்டுருக்கோம். மணி பார்த்திங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. ஃபுல்லாத்தையும் வந்து கியர்லாம் செட் பண்ணிவிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டால் ஓட்டும் போது எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஃபுல்லாக பெட்ரோல் பங்கே கம்மியாக தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் அந்த சிஎன்ஜி அந்த மாதிரி பெட்ரோல் பம்ப் தான் இருக்குது. அந்த கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து இந்த பாதி ட்ராவல்ஸ் வண்டிலாம் ஓடின்னு இருக்குது. ஸோ அதனால் பெட்ரோல் பங்க் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போடுறதுக்கே அங்கே போட்டுட்டு வந்தோம். அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பஞ்சாப் அம்ரித்சர் நோக்கி போயின்னு இருக்கோம். இப்போ வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இப்போ வந்து நாங்கள் பிரேக் எடுக்க போகிறோம். இப்போ மணி 8 மணி ஆகுது. மேபி ஒரு 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இருக்கும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது கிளைமேட்லாம். பார்த்திங்கன்னா டே வைசர் போட்டுட்டு தான் எல்லாம் 2 பேருமே ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் அங்கே தெரியுது டெல்லியில் இருக்க மழைலாம் இல்லை, எல்லாமே கார்பேஜ் வேஸ்ட்டு போட்டு டம்ப் பண்ணி அந்த மலை மாதிரி அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக எதை ப்ரொட்டஸ்ட்டாக இல்லைன்னு என்னென்னு தெரியல, பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஊர் உள்ள போயிட்டு வெளியே போனோம். எந்த ஏரியா இது? எவ்வளோ எப்பா சைக்கிள் எவ்வளோ கும்பல்டா சாமி. லெஃப்டில் போ, கார் இடிக்குது. போ பார்த்து போ. ஏதோ பஸ் ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன்டா கும்பலாக. ஏதோ ஃபேக்ட்ரி அவுட் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கானுங்க. பார்த்து ரோடாடா இது. ஏன்னா எல்லாம் போகிறானுங்க பாடுறா. இவ்வளோ பேர் நடந்து போகிறானுங்க. வண்டி இதிலே 2 2-வே மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்துன்னு இருக்குது. பள்ளம் வர ரோட்டில் இருக்காங்க எல்லோரும். சைக்கிளு, கிரவுண்டு, சேரு, ரோடு, பள்ளம். ஆனால் இங்கே பார்த்தா கார் மட்டும் வருது. என்ன டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்களோ ஊரை ஒன்றும் தெரில. பாரு, பள்ளத்தில் விட்டு இறக்கிட்டு இருக்காங்க ஒரு காரு. பாரு எவ்வளோ பெரிய பள்ளம் பாரு. ரோடை ஒழுங்காக போடுங்கடானா ரோடை ஒழுங்காக போடாமல் இப்படி சாவல் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதில் வேறு நம்மளை வந்து ஆமாம் சைடில் நம்மளை தான் பற்றி பேசுகிறாங்க. நார்மலான பைக்கில் கூட போகிறதே கஷ்டமாக இருக்குது. இந்த லக்கேஜ் வண்டியை வச்சுட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஷூட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ரோட்டில் எவ்வளோ கார் வராமல் பாரு. என்னடா டெவலப் பண்ணி வச்சுருக்கானுங்க ஊரை. காரா புது கார் வேறு ரிப்பன்லாம் போட்டு வச்சுருக்கான் இங்கே ஒருத்தன். வீடெல்லாம் பார்த்தியா பூசலே பண்ண மாட்டேங்கிறானுங்கடா. சும்மா செங்கலை வச்சு கட்டிட்டு அப்படியே விட்டுறானுங்க. அங்கெல்லாம் பாரு அந்த வீடு இந்த வீடெல்லாம். இரு எல்லாமே ஹரியானா. அந்த ரோடை பிடிக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது. போ அந்த ரைட் போ. அதான் போயிட்டே இரு. அப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். ஏதோ ஃபேக்ட்ரிக்கு லஞ்ச் பாக்ஸு பேக்கெல்லாம் கட்டிட்டு டெய்லி
அவங்களோட ரொட்டீன் போல் ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க. அதான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. வேறு எட்டி எட்டி பார்க்கலாம். இவன் என்னடா வச்சுருக்கீங்க கேமராவில் லாரி எங்கடா மெயின் ரோட்லேயே ரோடு ஒழுங்கா இல்லை, சந்துலேயும் ரோடு ஒழுங்கா இல்லை, காரை மட்டும் விட்டு வச்சுருக்கானுங்க. நீட்டாக இருக்கா? ஏய் ஏய் சறுக்குது. ஐயோ அதிகமாக இருக்கிறதுனால வண்டி ஸ்லிப் ஆகுது இல்லை? இதே போ. இந்த ஊர்லாம் இன்னும் நிறைய டெவலப் ஆகணும் போல இருக்குடா. இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆனால் தான் நல்லா டெவலப் ஆகும் போல இருக்குது. இங்கே இருக்கவனுங்க தான் வேலை இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்திருக்கானுங்க. எவ்வளோ பேர் லோவர் மிடில் கிளாஸ் இருக்கான் பாரு. லோவர் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றுங்களான்னா உட்காந்துக்கிட்டு பல கோடி ரூபாய்க்கு சிலையை கட்டிகிட்டு இருக்கானுங்க. ஏதாவது காமிக்கிறானுங்க. இப்போ புழுதிக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அந்த மூவியில் வரா மாதிரி நடுவில் புழுதிக்கு நடுவில் போயின்னு இருக்கோம். இப்போ அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது கண்ணன் தான். கிரெடிட்ஸ் டு ஹிம் ஃபார் ரைடிங் இன் திஸ் ஒஸ்ட் ரோட். நம்ம இந்த NH44 ரோடு இருக்குது, அங்கே தான் ஜாயின் ஆகிறதுக்கு தான் போயின்னு இருக்கோம். ஊரில் வந்ததுனால ரொம்ப வந்து கிளம்ஸியாக இருக்குது ரோடு, பீப்புள், புழுதி, பாட்டோல்ஸுன்ட்டு. ஓரளவுக்கு இப்போ இந்த மெயின் ரோடை வந்து போகணும். இங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட்டு. இப்போ இதெல்லாம் ப்ரொட்டஸ்டர்ஸோட ஃபார்மர்ஸோட டென்ட்டு தான் ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம், இன்னுமாடா அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு. ஆமாண்டா இருக்குடா, எதாவது போட்டு வச்சுருக்கானுங்களா கொடி. நிறைய ஜீப்பு எல்லாம் இங்கேயே வந்து தங்கி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏண்டா இது என்னடா ரோடு இது? காரு மட்டும் 1000 கார் இருக்குது. ரோடு எப்படி இருக்குது பாரு. எப்போ டே பார்த்துடா. நம்மளாம் ஆஃப் ரோடுக்குன்னு தனியாக போக வேண்டிய அவசியமே இல்லை போல இருக்கே. இந்த ரோட்டில் வந்தாலே போதுமா, எல்லாமே கற்றுக்கலாம் போல. இதுக்கானுங்க லெஃப்ட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிறது எல்லாம் அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ட்ஸ் தான். வண்டி, டென்ட்டு, கொடி எல்லாமே. இப்போ இங்கே பாருங்கள், அங்கேயும் தெரியுது ஹைவே நடுவில் வந்து போட்டு வச்சுருக்கானுங்க கூடாரத்தை. அங்கே பாருங்கள் சிங்கெல்லாம் இருக்காங்க. தாபா பக்கத்துலேயே வந்து டென்ட்டை போட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கிறானுங்களா. ஜாலியாக இருக்கானுங்களா? இருந்தால் ஜாலியாக இருக்கானுங்க. இப்போ தான்டா கரெக்டாக நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஓட்டணுமே ரோடால் அதெல்லாம் நொந்துட்டோம். அவன் இந்த ரோட்டிலலாம் ஓட்டுறதுக்கு இப்போ காலியாக இருக்குது. ஜாலியாக போகலாம். மணி ஒரு 9 மணி இருக்குங்க. லைட்டாக வந்து டீ குடிக்கலான்ட்டு லெஃப்ட்டில் வந்து ஒரு தாபாவில் ஒதுங்கி இருக்கும். எங்கள் வண்டியெலாம் அப்படியே எடுத்துகிட்டு கையில் வந்து இந்த க்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். அந்த தாபாவில் தான் சாப்பிட்டு போகிறோம். லெஃப்ட்டில் இப்போ தான் ஒருத்தன் டயரை ஊற்றுன்னு இருக்கான் லாரியில். ஏன்னா அந்த குண்டும் குழியுமா ஒரு ரோட்டில் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் ஓட்டினதே செம டயர்ட் ஆகிடுச்சு. சட்டை இல்லாமல் ஒருத்தன் உட்காந்து இருக்கான் தாபா உள்ள. என்னடா இது குளம்லாம் கட்டி வச்சுருக்கீங்க நடுவுலையே, அவ்வளோ தண்ணி தேக்க வச்சுருக்கானுங்க. என்ன இருக்குது தாவாக்குள்ள? இவனை பார்த்தாலே டைப்பாக இருக்கானுங்க. குடிகாரனாக இருப்பானோ? ஓவர்டேக் பண்ணிடலாம் இருக்கு. எப்படி அழகாக ஓவர்டேக் பண்ணனா? என்னடா இவ்வளோ மாடு வந்துன்னு இருக்குது. எப்பா ரோட்டில் வந்து மாடு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஒரே லைன்லேயே போக வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்க எல்லா வீடுமே பூசு வேலை பண்ணாத வீடு தான். எல்லாமே அப்படி தான் தெரியுது. எல்லாமே வெளியே மட்டும் உள்ளே தான் பூசு வேலை பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? நம்ம வந்து பஞ்சாப்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இது வந்து பாட்டியாலா சிட்டி அப்படின்ட்டு ஒரு சிட்டி இங்கே இருக்குது. இதுதான் வந்து 4th லார்ஜஸ்ட் சிட்டி இன் பஞ்சாப். இங்கே தான் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா எங்கள் பின்னாடியே வந்து ஒரு கேங் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரானுங்க. ஸ்ட்ரைட் இதான் அந்த கேங். ஒரு மாதிரி இருக்கானுங்க, ஃபாலோ பண்ணிட்டே வரானுங்க. போயிட்டானுங்க. எங்கடா போனானுங்க? இந்த அவங்க போய் இப்போ திரும்பி பார்க்குறான்டா அவன். வண்டி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, மன்னட் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்போ போகிறோம். இதான் ரெஸ்டாரண்ட், உள்ளே போகிறோம். ஹே கைஸ், கார்த்திக். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன ஊர் அது? பானிபட்டா.
இப்போ பஞ்சாபில் ஒரு சிட்டியில் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து லஞ்ச் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து மன்னட் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து ஒரு பஞ்சாபி டிஷ் வந்து கொஞ்சம் இங்கே என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து அமிர்த்சர் போகிறது தான் எங்களோட பிளான். ஸோ இதான் எங்களோட லஞ்ச் டிஷ்ஷஸ். என்ன டிஷ் ஏதாவதுன்னா இது வந்து ரொட்டி, டைப் ஆஃப் ரொட்டி. இது வந்து பன்னீர் மக்னி. இது வந்து தெரில, இது வந்து வெங்காயம். ரொம்ப பேர் தெரில, பட் ஆனால் வந்து ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே என்ன ஸ்பெஷலாக கிடைக்குமோ அது இங்கே ஓனர்கிட்ட கேட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டே 1 நாங்கள் டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது டுவார்ட்ஸ் அமிர்த்சர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சை முடிச்சிட்டோம். லஞ்சு முடிச்ச இங்கே ஓனர் பார்த்தீங்கன்னா இவர் தான். வாட்ஸ் நேம்? மை நேம் இஸ் கௌரவ். ஸோ இவர் என்ன பண்ணிங்கன்னா சூப்பராக பேசினார். என்ன பேசுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா லேயில் தான் இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியில் அங்கே தான் இருக்காங்களா. லவ் மேரேஜ் ரீசெண்டாக வந்து ஒரு 2 months முன்னாடி தான் அங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே பஞ்சாபில் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி இங்கே காண்டாக்ட்டும் வந்து அங்கே லேயில் இருக்க காண்டாக்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காண்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் அங்கே போகும்போது ஸ்டே பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இவர் தான் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஆர்டர் பண்ணதுக்கு. எல்லா ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ பஞ்சாபியோட அந்த அவங்களோட குசைன் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 500 rupees வந்தது. ஆனால் அது வந்து இட்ஸ் ரியலி ஒர்த் டு ஹேவ் தட் ஃபுட். ஏன்னா வந்து நிறைய எங்களால் ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. கொஞ்சம் வந்து பார்சல் பண்ணி டின்னருக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ 2 வேளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அது வந்து மீட் பண்ணதே ஃபர்ஸ்ட் நைஸ் பர்சன் இன் பஞ்சாப். ஸோ அதான் சரி விலாக்லேயும் அதை வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் சேனல் பேர்லாம் கேட்டோம். ஸோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ யா தட்ஸ் இட். நீங்கள் would you like to tell something? I tell पंजाबी लोकल लैंग्वेज. हम पंजाब से, भाई लोग तमिलनाडु से आए हैं. हमें बहुत अच्छा लगा इनका बोलना, प्यार एंड इतना लगाव हो गया कि आगे इनकी स्टे अमृतसर से आगे श्रीनगर से आगे ले, और माई मैरिज माई वाइफ इन ले, एंड वेरी बेस्ट फ्रेंड इन दिस एंड हार्ट बीट फ्रेंड, वेरी नाइस so much and very waiting for next time. Yeah, sure. Stay my restaurant, Mannat restaurant. Okay. I love you, sir. Yeah, sure. Thank you. அது என்ன பேட்சா ஸ்பீட் பிரேக்கா? பேட்ச் பயமாக இருக்குது அது. இப்போ பெட்ரோல் போட்டாச்சு மறுபடியும். இங்கே வந்து 102.62 per liter இருக்குது. டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டியது தான் ரைடை. லாஸ்ட்டு ட்ரிப்பு ஃபில் பண்ண டேங்க்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 32.6 வந்திருக்கு. நம்ம ஆள் வந்து தண்ணி ஃபில் பண்ண போகிறோம் இப்போது. அமிர்த்சருக்குள்ளே வந்தாச்சு. போய் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அதான் இப்போ பிளான். மணி பார்த்திங்கன்னா 6 இருக்கும். ஆமாம், எக்ஸாக்டாக 6. அமிர்த்சர் கோயிலுக்கு மிக அருகில் இருக்கிறோம். ஜாலியன் வாலாபாகும் இங்கே தான் இருக்குது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில. ஸோ கோயில் மட்டும் போய் பார்த்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் பிக்ஸ் இல்லை வீடியோஸ் எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரூம் தான் புக் பண்ணோம் போல். ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 PM ஹியர். ஆனால் இங்கே எல்லாருமே வந்து யாருமே ஹெல்மெட் போட்டே பார்த்ததில்ல. தலையில் வந்து அந்த தலப்பா துண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஹெல்மெட் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். நோ ஒன் இஸ் வியரிங் ஹெல்மெட்ஸ் ஹியர். அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர் யாரும் போட்டு நான் பார்த்ததே இல்லை. கார் மட்டும் வச்சுருக்கானுங்க. கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ண மாட்டேங்கிறானுங்க. 4 டைரக்ஷன்லேருந்தும் எல்லா வெஹிக்கிளும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த ஏரியாவில் வண்டி ஓட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஸ் அ ரைடர். भैया गोल्डन टेम्पल मंदिर का पार्किंग कहाँ है? गोल्डन टेम्पल मंदिर का पार्किंग कहाँ है? पार्किंग कितना दूर है? कितना दूर? किलोमीटर तक 1 किलोमीटर. और थैंक्स भैया. थोड़ा